நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். முக்கியமான மூலிகையில் 3வது இடத்துல இருக்கிறது தான் நம்ம தூதுவளை. கொரோனா பூமியை எண்ணத்தை சாப்பிட்டா பித்தம் தெளிவுங்கிற ரேஞ்சுக்கு சுற்றிட்டு இருக்கு. நம்ம தூதுவளையை சாப்பிட்டா பித்தம் கபம் ரெண்டுமே சரி பண்ணிடலாம். பித்தம் கபங்கிறது ஜீரண கோளாறும் சளி தொந்தரவும். ரோஜா செடியில் எப்படி முள் இருக்குமோ அதே மாதிரி தூதுவளை கொடியிலையும் முள் இருக்கும். அவ்வளவும் மருந்து. கையால் பறிக்கிறது கஷ்டம். ஒரு கத்திரியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, அவ்வளவும் முள். அதனால தான் சொன்னேன் ஹேண்டில் வித் கேர்னு. வாங்க தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: எண்ணெய் போட்டால் 20 மிளகு, எடுத்து போட்டால் 1 டீஸ்பூன் அளவு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், புளி கொஞ்சமாக, 1 வரமிளகாய், தாளிக்க தேவையான கருவேப்பிலை, 7 பல் பூண்டு, 8 வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறம் தூதுவளையை லைட்டாக வதக்கிக்கலாம். வடை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு பறிச்ச இலையை அதில் போட்டு லைட்டாக வதக்குங்க. இப்படி பண்ணால் அதில் இருக்க கசப்பு குறைஞ்சு துவர்ப்பாக மாறும். ரசத்தோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இலையை போட்டு 30 to 40 செகண்ட்ஸ் வதக்கி எடுத்துக்கோங்க, போதும். வதக்கின இலையோட நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னங்க, அடுப்பை பற்ற வச்சு சட்டி அதில் வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுமே கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சி வச்சதில் தண்ணியை சேர்த்து அதை அப்படியே எடுத்து ஊற்ற வேண்டியது தான். தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி போதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சா நம்ம தூதுவளை ரசம் ரெடி. இதை அப்படியே சூப் மாதிரியும் குடிக்கலாம், இல்லைன்னா சாப்பாட்லேயும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நல்லா சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.